Hello everyone, welcome back to another episode of Day in My Life vlog. ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரைடே எடுத்த விலாக் தான். இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. வீக்கெண்டுனா எப்படின்னே தெரில, சீக்கிரமாகவே நம்மளுக்கு முழிப்பு வந்துடுது. இதுவே வீக் டேயில் நம்ம ஆஃபீஸ் போகணும், நெக்ஸ்ட் டே வேகமாக எந்திரிக்கணும் நம்மளே நினச்சிட்டு அலாரம் செட் பண்ணிவிட்டு தூங்கினாலும் எந்திரிக்க முடியாமல் தூங்கிட்டே இருக்கோம். அது எப்படின்னே தெரியல. சரி, அது ஃப்ரைடேங்கிறதுனால பொறுமையாக எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட்டை. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போய் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு. நாங்களும் எப்படியாச்சும் இந்த டீ அவாய்ட் பண்ணிடலான்னு மேரேஜ் ஆனதுலேருந்து பிளான் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கோம். ஒரு நாளும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இல்லை. அகெயின் அண்ட் அகெயின் அதுக்கிட்ட தான் போகிற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லை, டோட்டலாக லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான்லாம் போட்டிருக்கோம். எதையுமே ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் மேலே ஃபாலோ பண்ணதில்லை. 1 வீக் இல்லை 2 வீக் நல்லா தான் போயிட்டுருக்கோம். எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிகிட்ருப்போம். நடுவில் ஒரு 1 டே கேப் வந்துடக்கூடாது. அவ்வளோதான், நெக்ஸ்ட் டே அப்படியே அதை மறந்து பழைய லைஃப் ஸ்டைலுக்கே ஓடியே போயிடுவோம். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக ஓட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூடயே ஆளுக்கு ஒரு எக்கு வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி சைட்லேயே எக்கும் பாயில் பண்ணியாச்சு. இது கூட வீட்லேயே ரெடி பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் லட்டு இருந்தது. அதையும் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஓட்ஸ் வாங்கினதே ஓவர் நைட் ஓட்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான். ஆனால் அதை ட்ரை பண்ணாமல் இப்படி தான் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். சீக்கிரமே ஓவர் நைட் ஓட்ஸும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சப்புறம் ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக இருந்தனால வாஷிங் மிஷினில் போய் ஹஸ்பண்ட் போட போயிட்டாங்க. மீன்வைல் எனக்கு அன்றைக்கி ஆஃபுங்கிறதுனால கபோர்டை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அஸ் யூஷுவல் நம்ம ஏதாவது இப்படி ஒர்க் பண்ணல நம்மளுக்கு மைண்டில் ஏதாவது ஓடுன்னு சொல்லி ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வேலை பார்க்கையில் எனக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, நான் அந்தளவுக்கு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு மீடியமாக பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்டயே இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, இதை எப்படி எடுத்து வைக்க அப்படிங்கிற அளவுக்கு. இதில் இன்ஸ்டா யூடியூப்லலாம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வாங்கி அதை வியர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல, அவங்களாம் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க, இதுக்குன்னு தனி கபோர்டு எதுவும் வச்சுருப்பாங்களா, இல்லை எப்படி ட்ரெஸ் வாங்கி வியர் பண்ணி வீடியோ போட்டுட்டு அதை ரிட்டர்ன் போட்டுருவாங்களா பிடிக்கல அப்படின்னா, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? எனக்கு சரியான டவுட் அந்த டைமில். அப்போ அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். That's it for today's vlog. See you all in the next video. Thanks for watching.